சொல்லணும்ல. ஒரு குழந்தை எவ்வளவுதான் திடகாத்திரமாக பிறந்தாலும் கூட, அதை கவனிச்சுட்டு வரீங்களா? ஒரு குழந்தை எவ்வளவு திடகாத்திரமாய் பிறந்தாலும் கூட, எவ்வளவு ஆரோக்கியமாய் பிறந்தாலும் கூட, எவ்வளவு சுகத்தோடு அது பிறந்தாலும் கூட, எவ்வளவு பலனாக பிறந்தாலும் கூட, உங்க பாஷையில் சொல்றேன், நல்ல கலரா நல்ல முழுன்னு பிறந்திருந்தாலும் கூட, இல்லை இருக்கிறீங்களா, உடனேயே அவங்க எதை கொடுக்குறாங்க? எதை கொடுக்குறாங்க? பாலை கொடுக்குறாங்க. ஏன் பாலை கொடுக்க வேண்டும்? பாலை கொடுக்கலைன்னா அது உயிர் வாழ்றதே கஷ்டம். அதுதான் நல்ல ஆரோக்கியமா பிறந்திருக்குதே, அதுதான் நல்ல சுகமா பிறந்திருக்குதே, அது நல்ல திடகாத்திரமா பிறந்திருக்கிறதே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஹெல்த்தா இருக்குதே, அப்புறம் அதுக்கு பாலை ஊத்திக்கிட்டு அப்படின்னு யார் யோசிக்கிறது? கிடையவே கிடையாது. எந்த குடும்பத்தார் எந்த தகப்பனு தாய் இப்படி யோசிக்கிறதே கிடையாது. அது எவ்வளவு நல்லா பிறந்திருந்தாலும், எவ்வளவு ஆரோக்கியமா பிறந்திருந்தாலும், எவ்வளவு திடகாத்திரமா பிறந்தாலும் உடனே என்னத்தை ஊத்துறாங்க? ஏன்னா பால் தான் அதை உயிர் என்ன செய்யறது? பிளக்க வைக்கிறது. உயிர் வாழ்வதற்கு பாலை என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். இதை போலத்தான் ஆவிக்குரிய குழந்தைகளுக்கும், மறுபடியும் பிறந்தவர்களுக்கு, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக திருவசனமாகிய ஞான பாலை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் அது உயிர் பிழைக்கும், அப்பதான் இந்த பூமியில் அது வெற்றியாய் வாழும், அப்பதான் இந்த பூமியில் அதனால ஜெயிக்க முடியும். கிறிஸ்தவ விசுவாசிங்க பாருங்க, பண்ற தவறெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரட்சிப்புகள் வழிநடத்தி இருக்கிறாங்க, இப்பதான் அவங்க ஆண்டவர் அண்டையில் வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஆவியில மறுபடி பிறந்திருக்கிறாங்க. உடனே போய் நீ 21 உபவாசம் போடு. அவனுக்கு உபவாசம் ஒன்றும் தெரியாது. நீ நெடுமுழங்கால் நின்று ஓடு கத்தி அழு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம். சில ஆட்கள் எவ்வளவு தவறு பண்றாங்க பாத்தீங்களா? ரட்சிப்புகளை வழி நடத்தின உடனேயே ஒரு சபைக்கு கொண்டு வந்து சபையில உட்கார வச்சு வசனத்தை கேட்க வைக்கணும். வசனம் தான் ஞான பாலு. வசனத்தை கேட்க 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 உள்ள ஆவியிலே வளர்ச்சி, ஆவியிலே ஒரு பலன், ஆவியிலே ஒரு பெரிய பாருங்க தைரியம், விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில வெற்றி பெறுவதுக்கு அது எளிமையா இருக்கும். இவங்க எடுத்த எடுப்புலையே நீ நைட்ல 2 மணிக்கு எந்திரிச்சு முழங்கால நெல்லு, நெடுமுழங்கால நின்று கத்தி அழு உருளு பெறலனா அவனுக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் இருக்கிறீங்களா? ரட்சிப்புகளை வழி நடத்தின உடனேயே நீ நகையை கழட்டு, நீ பூ வைக்காத, அதெல்லாம் தூக்கி வெளியில் எரிஞ்சிரு, வெள்ளச்சலை கட்டுனா அவனுக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ரட்சிப்புகளை வழி நடத்தின உடனேயே சபைக்கு கொண்டு வந்து வசனத்தை நல்லா கேளு, வசனத்தில் தாகமாயிரு, இந்த வசனத்தை கவனி, இந்த வசனத்துக்குள்ள ஆழமா வா. எல்லாம் இருக்கிறீங்களா? எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு சின்ன பையனா இருக்கும்போது. பாரு, சபைக்கு வந்தேன்னா பாஸ்டருடைய வாயை மாத்திரம் கவனிச்சுக்கிட்டே இரு. உண்மைங்க, வேற எதையுமே மைண்ட் எங்க சதறவே கூடாது. 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருப்பேன், சின்ன பிள்ளை. இப்படியே கூட்டத்தை பார்த்தோன்னே அங்கிட்டு பார்க்கணும். அந்த காலம் இன்னைக்கு இருக்க காலங்கள் கிடையாது. அன்னைக்குன்னா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அவங்க என்ன சொல்லி கொடுத்தாரு. பாரு, பாஸ்டருடைய வாயை மாத்திரம் கவனிச்சுட்டு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். 11 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 2 மணிக்கு முடிவார் பிரசங்கத்தை மட்டுமே. வாயை மாத்திரம் கவனிச்சுட்டாரு. அன்னைக்கு கவனிச்சு இன்ன வரைக்கும் கவனிச்சுட்டு இருக்கிறேன். வசனம் வாயை கவனிக்க கவனிக்க, இந்த வார்த்தையை கேட்க 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 வார்த்தை உள்ள போக போக உள்ள வளர்ச்சி, உள்ள பாருங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்குது, தைரியம் உண்டாக ஆரம்பிக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப மறுபடியும் பிறந்தவர்களுக்கு பாருங்க நல்ல ஆகாரம் எதுனா திருவசனமாகிய ஞானப்பால். ஆமென். ஆகவே ஒரு குழந்தை எவ்வளவு திடகாத்திரமா பிறந்திருந்தாலும் கூட யாரும் பாலை கொடுக்காம விட்டுறது கிடையவே. அதான் நல்லா பிறந்திருக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு பாலை கொடுத்துக்கிட்டு போடு, அப்படி வாட்டுக்கு தவிக்கிட்டு கையை காலை உதறிக்கிட்டு கிடக்கும் அப்படின்னு யாரும் விட்டுறது கிடையாது. கரெக்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பாலை கொடுத்தா அது உயிர் என்ன செய்யும்? வாழும். ஆவிக்குரிய குழந்தைகளாகிய நமக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு பாருங்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பால் என்னன்னா திருவசனமாகிய ஞானப்பால். இதன் மேலே வாஞ்சியா இருக்க வேண்டும், இதன் மேலே தாகமா இருக்க வேண்டும், இதன் மேலே பசியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இதை குடிக்கணும். குடிக்கும் போதுதான் ஆவியிலே நாளுக்கு நாள் வளர்ச்சி, ஆவியிலே நாளுக்கு நாள் தைரியம், நாளுக்கு நாள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்க உள்ள பாருங்க எல்லா காரியமும் என்ன செய்ய ஆரம்பிக்குது? நடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த பூமியிலே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு எது வழி? திருவசனமாகிய ஞானப்பாலை என்ன செய்யணும்?
டெய்லியும் குடிக்கணும்.